Vanakkam children, exercise 8.1 la fourth sum. A teacher asked her student to complete 60 pages of a record notebook. 8 students have completed only 32, 35, 37, 30, 33, 36, 35 and 37 pages. Find the standard deviation of the pages yet to be completed by them. அதாவது ஓர் ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டில் 60 பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார். 8 மாணவர்கள் முறையே 32, 35, 37, 30, 33, 36, 35 மற்றும் 37 பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர். மாணவர்கள் நிறைவு செய்த பக்கங்களின் திட்ட விளக்கம் காண்க. அதாவது ஒரு டீச்சர் ஒரு 60 பேஜ் ரெக்கார்ட் நோட்டுக்கு ஃபில் பண்ணிட்டு வர சொன்னாங்க. பட் ஒரு 8 மாணவர்கள் வந்து கம்மியான, அதாவது 32, 35 நீங்க கொடுத்திருக்கிற நம்பர் ஆஃப் பேஜஸ் அளவுக்கு தான் அவங்க எழுதியிருந்தாங்கன்னா அவங்க எழுதின பேஜஸ் உடைய திட்ட விளக்கம், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. நமக்கு தேவை இந்த டேட்டா. அதை நம்ம முதல்ல எழுதிக்க போறோம். எது அப்படின்னா 32. அப்புறம் எழுதும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏறு வரிசையில எழுதிக்கலாம், நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி எழுதும் போது ஃபர்ஸ்ட் வந்து 30 எழுதிக்கலாங்களா, அடுத்தது 32, அதுக்கப்புறம் 33 ஒன்று இருக்கு, 35 2 வாட்டி இருக்கு, அதுக்கப்புறம் 36 ஒரு வாட்டி இருக்கு, தென் 37 2 வாட்டி இருக்கு. மொத்தம் 8 இருக்கான்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அப்ப என்னுடைய மதிப்பு நமக்கு 8 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்ன மெத்தட்ல இதை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ண போறோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே அஷ்யூம்டு மீன் மெத்தட் நமக்கு ஈஸியா இருக்கும், அதாவது ஊக சராசரி முறை. அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நாம ஒரு மீனை யூகிக்கணும், அதாவது நாம ஒரு சராசரியை முடிவு செய்யணும். பாருங்க, இந்த ஏறு வரிசையில் இருக்கக்கூடியதுல நடு உறுப்புகள் 2ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம இந்த 35 2 வாட்டி வந்துட்டா சொல்லேட் A is equal to 35 இங்கிலீஷ்லையும் A சமம் 35 என்கன்னு தமிழ்லையும் நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை ஒன் பிலோ தி அதர் எழுதணும். இது என்ன அப்படின்னா xi. இப்போ 30, 32, 33, 35, then again ஒரு 35, 36, 37, 37ன்னு இந்த 8 நம்பர்ஸையும் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டோம். இப்போ நமக்கு d வேணும். d is xi minus a. அதுக்கப்புறம் di ஸ்கொயர் வேணும். நம்ம உடனே ஃபார்முலாவே எழுதிடுவோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா, அதாவது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதுவும் எதுல அப்படின்னா அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல, ஊக சராசரி முறையில summation di ஸ்கொயர் by n minus summation di by n the whole ஸ்கொயர்னு இந்த ஃபார்முலால பிரதியிடணும்னா di வேணும். அதுக்கப்புறம் di ஸ்கொயர் வேணும். பாருங்க, di வேணும், di ஸ்கொயர் வேணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எல்லா உறுப்புகளிலிருந்தும் இந்த a, அதாவது 35 கழிக்கணும். சோ 30 minus 35 நமக்கு minus 5 அப்படின்னு கிடைக்கும். 32 minus 35 minus 3 ன்னு கிடைக்குங்களா? அதே போல 33 minus 35 நமக்கு minus 2 னும், 35ல 35 போச்சுனா 0, அகைன் அதே 35ல இருந்து 35 போச்சுனா 0, 36ல 35 போச்சுனா 1, 37ல 35 போச்சுனா 2, and 37ல again ஒரு 35 போச்சு அப்படின்னா 2. இதெல்லாம் d யோட மதிப்புகள். இப்போ நம்ம d ஸ்கொயர் வேணும்னா இதை எல்லாம் ஸ்கொயர் பண்ணி நம்ம போட போறோம். 25, 9, 4, then 0, 0, 0, 1, 4, 4 அப்படின்ட்டு நம்ம இதையும் போட்டோம். இது என்ன அப்படின்னா சிக்மா, அதாவது சம்மேஷன் di, அதாவது diகளின் கூடுதல். அப்படின்னா இந்த மூணையும் கூட்டுங்க, +5க்கும் இந்த -5க்கும் போச்சு, இந்த -5 மிச்சம் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் கூட்ட போறோம் நம்ம. பாருங்க, 25 கூட 9 கூட்டினா 34, 38, 39, 47 கிடைக்குங்களா? 47. இது என்ன அப்படின்னா di ஸ்கொயரோடைய கூடுதல், அதாவது சிக்மா di ஸ்கொயர். ஸோ இதுல கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் மதிப்புகளை. அப்படி பிரதியிடும் போது சிக்மா di ஸ்கொயர்ங்கிறது 47 பை n அப்படிங்கிறது 8 மைனஸ் இங்க 5, அதாவது -5 இருக்கும். சிக்மா di யோட மதிப்பு -5 பை 8 the whole ஸ்கொயர் அப்படின்னு வரும். இங்க என்ன ஆகும் அப்படின்னா 47 பை 8 பாருங்க மைனஸ் 25 பை 64 அப்படின்னு வந்துரும். நமக்கு இது 64, இதுவும் 64 இருந்தா தான் நமக்கு சௌரியமா இருக்கும் இல்லைங்களா? அதனால
நம்ம மீபோமா அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க ஒரு வாட்டி 64 டினாமினேட்டர் போடுறோம். மேலே இப்படி 8ஆல பெருக்கலாம் முடிவு பண்ணிட்டோம்ங்களா. இப்போ இதை 8ஆல பெருக்கினா போதும். 47 into 8 அப்போ 56 5 32 37 அப்போ 376 minus 25. இப்போ இது வந்து ஒரு 25 கழிக்கலாங்களா. 1 5 3 வருது. ஸோ நமக்கு ரூட் ஆஃப் 351 64ஆல் வகுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். 351 64ஆல வகுக்கிறோம் அப்படின்னா 64 5 வாட்டி போடலாங்களா. 20 2 30 32ன்னு வருது. ஸோ 1 31 வருதுங்களா. இப்போ இங்க ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கலாமா. இதை விட கம்மியா அப்படின்னா 4 வாட்டி போட்டுக்கலாம். 4 வாட்டினா 4 16 மிச்சம் 1 24 16 மிச்சம் 24 25ன்னு வருது. ஸோ கழிக்கிறோம். 10ல் 6 போச்சுன்னா 4 10ல் 5 போச்சுன்னா 5ங்களா. இப்போ மறுபடியும் புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்திக்கலாம். 540 அப்படிங்கும்போது நம்ம ஒரு 320 5 வாட்டி 8 வாட்டி போட்டு பார்க்கலாங்களா. 8 8 4 32 3 48 51 கரெக்ட். அப்புறம் அதே மாதிரி கழிக்கிறோம். 10ல் 2 போச்சுன்னா 8 3ல் 1 போச்சு அப்படின்னா 2. ஸோ ஒரு 0 நமக்கு எத்தனை வாட்டி வரும் அப்படின்னா 4 வாட்டி வரும். அப்போ என்ன ரூட் ஆஃப் 5.484 அப்படின்னு நமக்கு இந்த டிவிஷனோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா 5.484க்கு 2 2 4. அப்புறம் அந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத எடுக்கணுங்கிறனால மேலே புள்ளி வச்சுக்கிறோம். 1 2 இலக்கம் கீழே கொண்டு வருவோம். ஸோ 48 2ஆல பெருக்கி போட்டுக்குவோம் 4. இங்க 1 4 3 வாட்டி பண்ணலாங்களா. சரி 3 வாட்டி பண்ணி பார்க்கலாம். 3 9 3 4 12ன்னு வருது. ஓகே. இப்போ 9 3ல் 2 போச்சுன்னா 1 வருது. மறுபடியும் என்ன பண்றோம்னா 2 இலக்கம் கீழே வேணும். ஒரு 4ம் ஒரு 0வும் போட்டுக்கிறோம். இதை 2ஆல பெருக்கிட்டோம்னா 46ன்னு வருங்களா. போட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து 4ன்னு இருக்கு. இங்க 19ன்னு இருக்கு. 4ஆல பெருக்கி பார்க்கலாங்களா. 4 16ன்னு வருங்களா. அதனால 4ஆல 4 16 மிச்சம் 1 24 25 மிச்சம் 2 16 17 18ன்னு வருது. ஸோ அகைன் கழிக்கிறோம். 10ல் 6 போச்சுன்னா 4 இங்க 3 இருக்கும். 13ல் 5 போச்சுன்னா 8 அவ்வளவுதான். அண்ட் இது கண்டினியூஸ் ஆன். நமக்கு போதும். புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் போதும். நம்ம அப்படியே நிறுத்திக்கிறோம். ஸோ இதனுடைய திட்ட விளக்கம் 2.34 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் திஸ் given data is 2.34. Fifth question. Find the variance and standard deviation of the wages of 9 workers given below. Rupees 310, rupees 290, rupees 320, rupees 280, rupees 300, rupees 290, rupees 320, rupees 310 and rupees 280. அதாவது 9 ஊழியர்களின் ஊதியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஊதியங்களின் விளக்க வர்க்க சராசரி மற்றும் திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம முதல்ல கொடுத்திருக்கிற இந்த ஊதியங்களை ஏறு வரிசையில அந்த ரூபாயை விட்டுட்டு எழுத போறோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 280 எழுதுனாங்களா. 2 வாட்டி இருக்கு. 280 280 2 வாட்டி. அப்புறம் 290 2 வாட்டி இருக்கு. ஸோ 290. அதே மாதிரி 300 இருக்குங்களா. ஆமா ஒரு வாட்டி இருக்கு 300. அப்புறம் 310 இருக்குங்களா. 2 வாட்டி இருக்கு. ஸோ 310 310 320 2 வாட்டி இருக்கு. 320 320 எத்தனை 9 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 4 5 6 7 8 9 இருக்கு. ஸோ இப்போ n வந்து 9 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம இந்த மெத்தட முடிவு பண்ணணும். நம்ம முதல்ல a எடுத்துக்கலாம். நடு உறுப்பு அப்படின்னா பாருங்க இது இந்த 300. ஸோ a சமம் 300 அதாவது அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல பண்ண போறோம். ஸோ மீன் அஷ்யூம் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா a is 300 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மதிப்புகளை எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த டேட்டா தரவுகளை எல்லாம் நம்ம எக்ஸைல எழுதிக்க போறோம் ஏறு வரிசையில. ஸோ 280 மறுபடியும் ஒரு 280 290 2 வாட்டி 290 அப்புறம் 300 அப்புறம் 310 310 320 2 வாட்டி எழுதிட்டோம். நம்ம இந்த மிடில் டேர்மை தான் நம்ம ஊக சராசரியாக வச்சிருக்கோம். அதாவது 300ன்னு சொல்லிட்டு உடனே நம்ம டி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. டிஐ கண்டுபிடிக்கணும். xi இருந்து ஒவ்வொரு x மதிப்புல இருந்தும் இந்த 300 கழிக்கணும். ஸோ 280 - 300 நமக்கு -20 அப்படின்னு கிடைக்கும்.
அதே போல 280 இருந்து 300 கழிச்சா -20. 290 -300 is -10. அதே மாதிரி 290 -300 -10. இங்க 300ல 300 போச்சு அப்படின்னா 0. 310ல 300 போச்சு அப்படின்னா 10. அண்ட் அகைன் 310ல 300 கழிச்சுக்கிறோம் 10. 320ல 300 போச்சுன்னா நமக்கு 20. அதே மாதிரி இங்க 320 -300 is 20. இப்போ இதனோட ஸ்கொயர்ஸ், அதாவது நம்ம DI ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், இதனுடைய வர்க்கங்கள். அப்போ பாருங்க 20 ஸ்கொயர் -20 ஹோல் ஸ்கொயர்னா -20 into -20. எப்பவுமே எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு பாசிட்டிவ் தான் ஸ்கொயர் நம்பரா வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 2 4ன்னு இந்த 2 ஜீரோவையும் பக்கத்தில் போட்டுருவோம். ஸோ 400. அதே மாதிரி இதுக்கும் 400, இதுக்கு 100, இதுக்கும் 100, இதுக்கு 0. நம்ம ஒரு 0 போட்டாலும் சரி, இல்லை 2 0 போட்டுட்டாலும் சரி. இதுக்கு 100, இதுக்கும் அதே மாதிரி 400, இதுக்கு 400 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கூட்ட போகிறோம். பாருங்க 8 2 1000, இங்க ஒரு 1000ன்னு 2000 வருது. நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க, ஒரு -10 இன்னொரு -10, இது 2 -10க்கு 2 +10 போயிடுச்சு. 2 -20க்கு 2 +20 இருக்கனால அதுக்கும் போய் சிக்மா DI நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம வேரியன்ஸ், அதாவது சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர்னு குறிப்பிடுவோம் இல்லைங்களா, அதாவது விளக்க வர்க்க சராசரி. முதல்ல ஃபார்முலா எழுதிக்க போறோம். என்ன ஃபார்முலானா சிக்மா DI ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா DI பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போ சிக்மா DI ஸ்கொயர் தான் இந்த மதிப்பு. பாரு, DI ஸ்கொயருடைய கூடுதல் தான் இந்த சமேஷன் DI ஸ்கொயர் 2000. அப்புறம் இந்த n என்ன அப்படின்னா 9 மதிப்புகள் இருக்கனால இந்த 9 மைனஸ் சிக்மா DI வந்து 0. இப்போ 0 by 9 is also 0 இல்லைங்களா. அப்போ நம்ம இப்படி போட்டோம். இப்போ 2009 டிவைட் பண்ணா நமக்கு சிக்மா ஸ்கொயர் கிடைக்கும். இந்த 2000 9ஆல வகுத்தா 2000 9ஆல வகுக்கிறோம். 2 வாட்டி 18, மறுபடியும் 2 மிச்சம் வரும் 0. 2 வாட்டி 18, மறுபடியும் 2 மிச்சம் வரும். இந்த 0 இறக்கிட்டோம். மறுபடியும் 2 வாட்டி 18, அகைன் 2ன்னு வரும். ஏற்கிறதுக்கு நம்பர் இல்லை, இங்க புள்ளி வச்சிட்டோம்னா ஒரு 0 போட்டுக்கலாம். மறுபடியும் 2 வாட்டி 18, அகைன் மறுபடியும் 2 மிச்சம் வரும். ஒரு 0 போட்டுக்கலாம். மறுபடியும் 2 2ன்னு அது கண்டினியூ ஆகும். அப்போ சிக்மா ஸ்கொயர் என்ன அப்படின்னா 222.222ன்னு வேணுங்கிற அளவுக்கு அது கண்டினியூ ஆகிட்டே போகும். நம்ம 2 டிஜிட்டோட நிறுத்திக்கலாம். இதுதான் விளக்க வர்க்க சராசரி, அதாவது வேரியன்ஸ் ஆஃப் த கிவன் டேட்டா. நம்ம ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். இதனுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அதாவது திட்ட விளக்கம் என்பது இந்த விளக்க வர்க்க சராசரியின் மிகை வர்க்க மூலம். அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் த பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் வேரியன்ஸ். அப்போ சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அத குறியீடு வந்து வெறும் சிக்மா. இதனுடைய ரூட் ஸ்கொயர் ரூட், அதாவது 222.222 வரும் இல்லைங்களா, அதனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 222 பாயிண்ட் நம்ம ஆட் பண்றது எவ்வளோ 2s வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரிச்சுட்டோம்னா 1 ஒரு வாட்டி 1 மிச்சம் 1, அதுக்கப்புறம் இந்த 2 2 கீழே இறக்கி எழுதும்போது இந்த 2ஆல பெருக்கி சைட்ல போட்டுட்டோம். இப்போ 4 வாட்டி போட்டுக்கலாம். 4 16 மிச்சம் 1, 4 2 8 9ன்னு கிடைக்குது. கழிக்கிறோம். 12 6 போச்சுன்னா 6, 11 9 போச்சுன்னா 2. இப்போ புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2 டிஜிட்ஸை கீழே இறக்கணும் அப்படின்னா புள்ளி வச்சுக்கணும். இதை 2ஆல பெருக்கி சைட்ல போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ 2 2 அப்படின்னு இறக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 28 வருது, இது 26 வரதுனால 9 டைம்ஸ் போட முடியும். 9 9 81 8, 9 8 வாட்டி 72யும் 8யும் கூட்டினா 80, 0 8, 18 8 26. இப்போ கழிக்கிறோம். நமக்கு 1 2ன்னு கிடைக்குது 21. நம்ம உடனே 2 டிஜிட்டை கீழே இறக்கி எழுத போறோம். 2 2ன்னு. ஸோ 2122 பாருங்க, 2122 2 டிஜிட்டை கீழே இறக்கிட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிறத 2ஆல பெருக்கி போடுவோம். 8 1 9 2 298ன்னு வருது. இப்போ நம்ம ஒரு வாட்டி போட்டா கூட 2981 வரும். அப்போ என்ன பண்ணிக்கணும்னா ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இன்னும் 2 2 கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இது 10ல நமக்கு, ஸோ மேலே ஒரு 0 புள்ளி இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் புள்ளி வைக்க முடியாது. ஒரு 0 சேர்த்து 2 2 கீழே இறக்கிட்டோம்.
அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை இங்கே என்ன 0 சேர்த்தணும் அதே மாதிரி இங்கேயும் 0 சேர்த்துக்கிறோம். இப்போ 7 வாட்டி போகலாங்களா? ஏன்னா 29 இருக்கு, இது 21 ஆரம்பிக்குது. 9 வாட்டி வராது, 8 வாட்டி வராது, ஒரு 7 வாட்டி போட்டு பார்க்கலாம். 7 49 வரும். அப்புறம் 7 8 56, மிச்சம் 5, 7 9 63 68 வரும். 6 times 6 மிச்சம் 14 20. பார்த்தீங்களா, நியர் பை வந்துருச்சு. ஸோ அவ்வளவுதான், நமக்கு இதுதான் ஆன்சர். நம்ம இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 digits இருந்தா போதும், புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருந்தா போதும். இது 5 விட பெருசா இருக்குன்னா இது கூட 1 சேர்த்துக்கிட்டு 14.91 இதனுடைய திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சோம். So standard deviation is approximately 14.91 and variance is 222.22 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அவ்வளவுதான்.